பாருங்கள், இந்த காற்று எவ்வளோ அடர்த்தியாக இருக்குது பாருங்கள். தம்பி பார்த்தீங்கன்னா எவ்வளோ கஷ்டப்பட்டு வெளியே கடந்து போகிறாரு பாருங்கள். அதை பாருங்களா, ஒரு மயில் தோகை ஒன்று இருக்குது. வாப்பா, பார்த்து வா. தம்பி பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு பனை மரத்தை வெற்றிகரமாக சுத்தம் பண்ணி மேலே ஏறிட்டார். அதில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 5-6 கொலை இருக்குது. மிக கடுமையான முயற்சிக்கு அப்புறம் மரம் ஏறிட்டார். இன்னும் ஒரு 5 நிமிஷத்தில் அந்த பனங்காய் எல்லாமே கீழே இருக்கும். இதோ பாருங்கள், இவர் இடம் ப்ளேஸ் பண்ணுறவர், க்ளீன் பண்ணி நொங்கு வெட்டி சாப்பிட்றதுக்கான இடம் க்ளீன் பண்ணலான்ட்டு போகிறாரு. அவர் மரத்தை எவ்வளோ அழகாக சுத்தம் பண்ணிகிட்ருக்காரு பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம நண்பர் எங்களுக்கு விசில் சத்தத்தை வச்சு எப்படியோ நாங்கள் இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சி வந்திருக்காரு. புதுசாக ஒரு நபர் வந்திருக்காரு. வாங்கப்பா. மிக கடுமையான முயற்சிக்கு அப்புறம் காட்டை கடந்து ஆற்றை கடந்து வந்திருக்காரு. நம்ம நண்பரும் கரெக்டான சமயம் பார்த்து மரத்து மேலே ஏறிட்டார். மிக அற்புதமாக பனங்காய் வெட்டி முடிச்சிட்டோம். பாருங்க, மிக கடுமையான முயற்சிக்கு அப்புறம் இவரது பனங்காயை வெட்டி கீழே இறக்கியிருக்காரு. இந்த பாருங்க, இவர் ஓசிலே மங்களம் ஆடுறவர். எவனா ஏறினானா மரத்தில் இவர் சாப்பிட்டு விடுவார். மறுபடியும் ஒரு நல்ல பனைமரத்தை தேர்ந்தெடுத்து மிக அருமையான பனங்குலையை நம்ம நண்பர் வெட்டியிருக்கிறார். நல்லா பாருங்கள். இவனுங்க 2 பேருமே ஓசியில் சாப்பிட்றதுக்கு வந்தவங்க. இதோ பாருங்கள், அவர் தான்